ஸ்ரீமத் பாகவத சாரம் பிரம்ம சம்ஸ்பர்ஷம் என்னும் உரையுடன் கூடியது. உரையாசிரியர் அண்ணா. பதிப்பகம் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம். ஸ்கந்தம் 11. ஹம்சாக்கியானம். ஸ்ரீ பகவான் கூறியது: என் பக்தன் பற்றுதலை நீக்கும் கர்மத்தை செய்ய வேண்டும். பற்றுதலை வளர்க்கும் கர்மத்தை விட வேண்டும். ஞான மார்க்கத்தில் முயல்பவன் கர்மத்தை பற்றிய கட்டளையை ஆதரிக்க கூடாது. என் பக்தன் யமங்களை இடைவிடாமலும் நியமங்களை கூடிய வரையிலும் கை கொள்ள வேண்டும். என்னை அறிந்தவனும் சாந்தனுமாகிய குருவை என் வடிவு கொண்டவனாக உபாசிக்க வேண்டும். கர்வம் இல்லாதவனாகவும் பொறாமை இல்லாதவனாகவும் சாமர்த்தியம் உள்ளவனாகவும் மமதை இல்லாதவனாகவும் திடமான அன்புள்ளவனாகவும் அவசரப்படாதவனாகவும் அர்த்தத்தை அறிய ஆவல் உள்ளவனாகவும் அசூயை இல்லாதவனாகவும் வீண் பேச்சில்லாதவனாகவும் மனைவி மக்கள் நிலம் உற்றார் உடைமை முதலியவற்றில் உதாசீனனாகவும் தன்னுடைய நலனைப் போலவே எல்லோருடைய நலனையும் சமமாக கருதுபவனாகவும் இருந்து கொண்டு குருவை உபாசிக்க வேண்டும். முக்குணமும் தன்வயப்பட்ட இந்திரியங்களை தூண்டுகிறது. இந்திரியங்கள் கர்மங்களை செய்கின்றன. கர்ம பலன்களை குணத்துடன் கூடிய ஜீவன் அனுபவிக்கிறான். குணங்களின் ஏற்றத்தாழ்வு உள்ளவரை ஆத்மா வெவ்வேறு என்ற எண்ணம் உண்டாகிறது. ஆத்மா வெவ்வேறு என்ற எண்ணம் உள்ளவரை அடிமைத்தனமும் உண்டு. அடிமைத்தனம் உள்ளவரை ஈஸ்வரனிடம் பயம் உண்டாகிறது. ஆகையால் குணங்களை பின்பற்றி இவ்வழியில் நிற்பவர்கள் துன்பத்துக்கு ஆளாகி மயங்குகிறார்கள். குணத்தின் கூட்டுறவாலேயே ஒன்றே ஆகிய என்னை காலம் என்றும் ஆத்மா என்றும் ஆகமம் என்றும் உலகம் என்றும் இயற்கை என்றும் தர்மம் என்றும் பலவிதமாக கூறுகிறார்கள். உத்தவர் கூறியது: பிரபுவே, தேகத்தில் உறைபவன் தேகத்தால் ஏற்படும் கர்மங்களில் பற்றற்றவன் ஆதலால் குணங்களால் கட்டுப்பட மாட்டான். அல்லது கட்டுப்படுகிறான் என்றால் அது எங்கனம்? கட்டுப்பட்டவனாயின் அவன் எப்படி இருப்பான்? கட்டுப்படாதவனாயின் எப்படி இருப்பான்? எப்படி இன்புறுவான்? எந்த அடையாளங்களால் அறியலாம்? எதை அனுபவிப்பான்? எதை விடுவான்? எவ்விதம் படுப்பான்? எவ்விதம் உட்காருவான்? எவ்விதம் செல்வான்? அச்சுதா, கேள்வியை அறிந்தவர்களுள் சிறந்தவரே, இதை பற்றி எனக்கு சொல்ல வேண்டும். என்றும் கட்டுப்பட்டவனும் என்றும் விடுபட்டவனும் ஒருவனே என்பது என் சந்தேகம். ஸ்ரீ பகவான் கூறியது: பக்தன் கட்டுப்பட்டவன் என்பதும் முக்தன் விடுபட்டவன் என்பதும் உண்மையில் இல்லை. என் வசப்பட்ட குணத்தால் அங்கனம் கூறப்படுகிறது. குணமே எனது மாயா மூலம் ஆகையால் மோட்சமும் இல்லை, பந்தமும் இல்லை. மதிமிக்கவனே, எனது அம்சமாகிய இந்த ஜீவன் ஒருவனுக்கே அவித்யால் அனாதியான பந்தமும் வித்யால் மோட்சமும் ஏற்படுகின்றன. இனி பக்தன் முக்தன் என்ற இவர்களுடைய வேறுபாடான அடையாளங்களை உனக்கு கூறுகிறேன். உத்தவா, மேலும் இன்பம் துன்பம் என்று வேறுபட்ட இயற்கை உடையவர்களாய் ஒரே சரீரத்தில் உறையும் ஜீவேஸ்வரர்களான இவர்களுடைய வேறுபாட்டையும் கூறுகிறேன். ஜீவேஸ்வரர்களாகிய இவர்கள் இரு பட்சிகளைப் போல் சமமானவர்கள், நட்பு கொண்டவர்கள். சரீரமாகிய விருட்சத்தில் இன்னதென்று விவரிக்க முடியாத மாயையாகிய ஏதோ ஒரு காரணத்தால் ஹிருதயமாகிய கூட்டை கட்டிக்கொண்டு வாழ்கிறார்கள். அவர்களுள் ஒருவன் கர்ம பலனாகிய பழங்களை புஜிக்கிறான். மற்றவன் எதையும் புஜிக்காதவன், ஆயினும் சக்தி மிகுந்து விளங்குகிறான். பலனை புஜிக்காதவனும் அறிபவனுமாகிய ஈஸ்வரன் தன்னையும் பிறனையும் அறிகிறான். பலனை புஜிப்பவன் ஜீவன் அறிவதில்லை. எவன் அவித்யுடன் கூடியவனோ அவன் நித்திய பந்தன். எவன் வித்யை வடிவானவனோ அவன் நித்திய முக்தன். கனவினின்று விழித்து கொண்டவன் கனவுடலை மெய்யென்று எண்ணாதவாறு ஞானியானவன் உடலில் இருப்பினும் உடலில் இல்லாதவன் போலவே ஆகிறான். அறிவு கெட்டவன் கனவு காண்பவனைப் போல் உடலில் இல்லாதவனாயினும் உடலில் இருப்பவன் ஆகிறான். நல்லதையோ கெடுதலையோ சொல்லுகிறவர்களையும் செய்பவர்களையும் ஸ்தோத்திரமும் செய்யக்கூடாது, நிந்திக்கவும் கூடாது. குணதோஷங்கள் இல்லாதவனும் சமமான நோக்கமுடையவனுமாக முனிவன் இருக்க வேண்டும். முனிவன் நல்லதையோ கெட்டதையோ சிறிதும் செய்யவும் கூடாது, பேசவும் கூடாது, நினைக்கவும் கூடாது.
ஆத்மா ராமனாக இருந்து கொண்டு இந்த மனப்போக்குடன் ஜடன் போல் சஞ்சரிக்க வேண்டும். இவ்வாறு விசாரத்தால் ஆத்ம விஷயத்தில் ஏற்பட்ட பலவிதமான மயக்கத்தை ஒழித்து எங்கும் நிறைந்த என்னிடம் நிர்மலமான மனதை அர்ப்பணம் செய்து ஒழிவடைய வேண்டும். ஒருவன் பிரம்மமாகிய என்னிடத்தில் மனதை சஞ்சலமின்றி நிறுத்த சக்தி அற்றவனாயின் பயனில் பற்றில்லாமல் எல்லா கர்மங்களையும் செய்ய வேண்டும். ஸ்ரத்தை உடையவனாக மங்களம் மிக்கதும் உலகங்களை பரிசுத்தம் செய்வனவும் ஆகிய எனது கதைகளை ஜென்மத்தையும் அடிக்கடி கேட்டும் பாடியும் சிந்தித்தும் அனுசரித்தும் இருக்க வேண்டும். உத்தவா, என்னை ஆசிரயித்து எனக்காகவே அறத்தையும் பொருளையும் இன்பத்தையும் கை கொள்பவனாயிருந்தால் நித்தியனாகிய என்னிடம் நிశ్చலமான புத்தியை பக்தியையும் அடைவான். சத்சங்கத்தால் என்னிடம் ஏற்பட்ட பக்தியால் என்னை எவன் உபாசிக்கிறானோ அவன் சாதுக்களால் வழிகாட்டப்பட்டு எளிதில் எனது பதவியை அடைகிறான். உலகத்தில் எதெது ஒருவனுக்கு மிக பிடித்ததோ எதெது பிரியமானதோ அதை எனக்கு நிவேதனம் செய்ய வேண்டும். அது அளவற்ற பயனை தருவதாகும். மங்கள வடிவினனே, சூரியன், அக்னி, அந்தணன், பசுக்கள், விஷ்ணு பக்தன், ஆகாயம், வாயு, ஜலம், பூமி, ஆத்மா, பிராணி வர்க்கம் இவை எல்லாம் எனது பூஜைக்குரிய இடங்களாகும். 4 புஜங்கள் உடையதும் சங்கு, சக்கரம், கதை, பத்மம் இவைகளுடன் கூடியதும் சாந்தமுமாகிய எனது ரூபத்தை இந்த இடங்களில் தியானம் செய்து அமைதியுடன் பூஜிக்க வேண்டும். எவன் அடக்கத்துடன் யாகம், அன்னதானம் முதலியவற்றால் என்னையே பூஜிக்கின்றானோ அவன் என்னிடம் சிறந்த பக்தியை அடைவான். சாதுக்களின் சேவையால் எனது நினைவு நிலை பெறுகிறது. உத்தவா, யோகமானது என்னை வசப்படுத்தாது. சாங்கியமும் தர்மமும் வசப்படுத்தா. வேத அத்தியனமும் தவமும் தியாகமும் வசப்படுத்தா. யாகம் செய்தல், குளம் வெட்டுதல் முதலியனவும் தட்சிணை கொடுப்பதும் வசப்படுத்தா. பற்றையெல்லாம் நீக்கும் சாதுக்களின் பற்று என்னை வசப்படுத்துவது போல் விரதங்களும் யாகமும் இரகசிய மந்திரங்களும் தீர்த்தங்களும் யம நியமங்களும் வசப்படுத்த மாட்டா. பாவமற்றவனே, தைத்தியர்கள், ராட்சசர்கள், பக்ஷிகள், மிருகங்கள், கந்தர்வர்கள், அப்சர ஸ்திரீகள், நாகர்கள், சித்தர்கள், சாரணர்கள், குஹ்யகர்கள், வித்யாதரர்கள், ரஜோ குணமும் தமோ குணமும் மேலிட்டவர்கள், மனிதர்களில் வைஷ்யர்கள், ஸ்திரீகள், அசுரர்களில் விருத்ராசுரன், பிரகலாதன் முதலிய பல பேர்கள் அந்தந்த யுகத்தில் சாதுக்களின் சேர்க்கையால் என்னுடைய பதவியை அடைந்தார்கள். விஷபர்வா, பலி, பாணன், மயன், விபீஷணன், சுக்ரீவன், ஹனுமான், கரடியாகிய ஜாம்பவான், யானை, கழுகாகிய ஜடாயு, தராசு பிடிப்பவன், தர்ம வியாதன், குப்ஜை, ஆயர் குலத்தில் கோபிகள், யக்ஞ பத்தினிகள், இன்னும் இது போன்ற மற்றவர்கள் சாதுக்களின் சேர்க்கையால் என்னுடைய பதவியை அடைந்தார்கள். அவர்களுள் பெரும்பாலோர் வேதங்களை அத்தியனம் செய்தவர்கள் அல்லர், மகான்களை உபாசித்தவர்கள் அல்லர், விரதங்களை அனுஷ்டித்தவர்கள் அல்லர், தவம் செய்தவர்கள் அல்லர், சத் சங்கத்தாலேயே என்னை அடைந்தார்கள். கோபிகைகளும் பசுக்களும் யமலார்ஜுனர் முதலிய மரங்களும் மிருகங்களும் புத்தி மழுங்கி மற்ற உயிர்களும் கரணீயன் முதலிய நாகர்களும் சித்தர்களும் பக்தி ஒன்றிலேயே எளிதில் என்னை அடைந்தார்கள். எப்படிப்பட்ட என்னை முயற்சி உடையவனாயினும் யோகத்தாலும் சாங்கியத்தாலும் தானம், விரதம், தவம், யாகம் ஆகியவற்றாலும் வியாக்கியானம், அத்தியனம், சந்நியாசம் முதலியவற்றாலும் அடைய முடியாதோ அப்படிப்பட்ட என்னை கோபிகள் முதலியோர் எளிதில் அடைந்தார்கள். உத்தவா, ஆகையால் ஸ்ருதியில் விதித்தவைகளையும் ஸ்மிருதியில் விதித்தவைகளையும் பிரவிற்த்தியையும் நிவிருத்தியையும் கேட்டதையும் கேட்க வேண்டியதையும் விட்டுவிட்டு எல்லா உயிர்களுக்கும் ஆத்மாவாகிய என்னை ஒருவனையே சர்வஸ்வரூபி என்ற எண்ணத்துடன் சரணடைவாயாக. என்னால் எங்கும் பயமற்றவனாக ஆவாய். எல்லாவற்றினின்றும் மனதை இழுத்து என்னிடம் பிரத்யக்ஷமாக நிலை பெறச் செய்வது எங்கனமோ அதுவே யோகம் என்று என் சிஷ்யர்களாகிய சனகாதி முனிவர்களால் கூறப்பட்டு உள்ளது. உத்தவர் கூறியது: கேசவா, உமது சிஷ்யர்கள் என்று கூறிய சனகாதி முனிவர்களுக்கு எந்த ரூபத்துடன் எப்போது யோகத்தை உபதேசித்தீர்கள்? அந்த ரூபத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஸ்ரீ பகவான் கூறியது: பிரம்மாவின் மானச புத்திரர்களாகிய சனகாதி முனிவர்கள்
யோகத்தின் இரகசியத்தையும் தனிச்சிறப்புடைய மார்க்கத்தையும் பற்றி தந்தையிடம் கேட்டார்கள். சனகாதி முனிவர்கள் கூறியது: பிரபுவே, விஷயங்களில் மனம் புகுகின்றது, மனத்தில் விஷயங்கள் புகுகின்றன. விஷயங்களை தாண்டி சென்று மோட்சமடைய விரும்புபவனுக்கு எவ்வாறு ஒன்றுக்கொன்று விடுதலை ஏற்படும்? ஸ்ரீ பகவான் கூறியது: தேவர்களில் சிறந்தவரும் தானே தோன்றியவரும் பிராணிகளை சிருஷ்டிப்பவரும் ஆயினும் இவ்வாறு கேட்கப்பட்ட பிரம்மா கர்மங்களில் சென்ற புத்தி உடையவராகி கேள்வியின் காரணத்தை பற்றி யோசித்தும் தெரிந்து கொள்ளவில்லை. கேள்வியின் முடிவை தெரிந்து கொள்ள விரும்பி பிரம்மா தேவனாகிய என்னை நினைத்தார். அப்பொழுது நான் அவரருகில் ஹம்ச ரூபத்துடன் சென்றேன். என்னை பார்த்து சனகாதி முனிவர்கள் பிரம்மாவை முன்னிட்டு கொண்டு என்னருகில் வந்து பாதங்களில் பணிந்து தாங்கள் யார் என்று கேட்டார்கள். உத்தவா, தத்துவத்தை அறிய விரும்பிய அம்முனிவர்களால் இங்கனம் கேட்கப்பட்ட நான் அப்போது அவர்களுக்கு எதை உபதேசித்தேனோ அதை என்னிடமிருந்து தெரிந்து கொள்வாயாக. பிராமணர்களே, உங்களுடைய கேள்வி ஆத்மாவை பற்றியதா, தேகத்தை பற்றியதா? உங்களுடைய இந்த கேள்வி பரமார்த்த வஸ்துவை பற்றியதானால் அது பல வகைப்பட்டது அல்ல. ஆகையால் கேள்வி பொருந்தாது. பதில் சொல்லும் எனக்கும் உங்களுக்கும் ஆශ්‍රயமான ஆத்மா ஒன்றே. தேகத்தை பற்றியதானாலும் பஞ்சபூதங்களால் ஆகிய உடல்கள் எல்லாம் உண்மையில் சமமாயிருக்கையில் தாங்கள் யார் என்ற உங்களுடைய இக்கேள்வி வார்த்தை மட்டுமேயன்றி அர்த்தம் இல்லாதது. மனதாலும் வாக்காலும் பார்வையாலும் மற்ற இந்திரியங்களாலும் நானேதான் உணரப்படுகிறேன், எனக்கு வேறாக ஒன்றுமே இல்லை என்று விசாரித்து தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். மக்களே, குணங்களில் சித்தம் புகுகிறது, சித்தத்தில் குணங்கள் புகுகின்றன. என் ஸ்வரூபனாகிய ஜீவனுக்கு குணங்கள் சித்தம் ஆகிய இரண்டும் தேகமாகிறது. குணங்களை அனுபவிப்பதால் அடிக்கடி குணங்களில் சித்தம் புகுகிறது. குணங்களோ சித்தத்தில் உண்டாகியவை. என் ஸ்வரூபனாகியவன் இரண்டையும் விட வேண்டும். விழிப்பு, கனவு, உறக்கம் இம்மூன்றும் குணங்களால் புத்தியின் விருத்திகள் ஆகின்றன. இவ்விருத்திகளினின்று வேறுபட்ட ஜீவன் சாட்சி என நிச்சயிக்கப்பட்டுள்ளவன். ஜீவாத்மாவிற்கு குணங்களிடை வியாபாரத்தை விளைக்கும் இம்மூன்றும் புத்தியால் ஏற்படும் பந்தம். துரியனாகிய என்னிடம் நிலை பெற்று இந்த புத்தி பந்தத்தை ஒழிக்க வேண்டும். அப்பொழுது குணங்களுக்கும் சித்தத்திற்கும் ஒழிவு ஏற்படும். அகங்காரத்தால் ஏற்படும் பந்தத்தை ஆத்மாவிற்கு கேட்டை விளைவிப்பதென்று அறிந்து வைராக்கியமடைந்து துரியத்தில் நிலை பெற்று புத்தியில் உள்ள கவலையை, விஷய போக சிந்தனையை ஒழிக்க வேண்டும். புருஷனுக்கு எதுவரை விஷயங்களில் பலவாறாக திரியும் புத்தியானது யுக்திகளால் நிவிருத்தி அடையவில்லையோ அவன் விழித்திருந்தாலும் கனவு காண்பவனே. அவனுடைய விழிப்பானது கனவிலுள்ள விழிப்பை போன்றதே. காணப்படும் பொருள்களினின்று பார்வையை திருப்பி ஆசையை ஒழித்து ஆத்மாவிடம் ஆனந்தத்தை அனுபவிப்பவனாய், எதையும் வேண்டாதவனாய் மௌனமாய் இருக்க வேண்டும். கயிற்றை பாம்பல்ல என்று கண்ட பின்னும் சில சமயம் பாம்பின் தோற்றம் ஏற்படுவது போல் சில சமயங்களில் உடலின் தோற்றம் ஏற்படும். என்றாலும் அது வஸ்துவல்ல என்று விடப்பட்டதே ஆகையால் மறுபடி மதி மயக்கத்தின் பொருட்டு ஆகாது. உடல் விழும் வரை அதன் ஞாபகம் ஏற்படும். எந்த தேகத்தால் தனது ஸ்வரூபத்தை சாட்சாத்கரித்தானோ அந்த அழியும் தேகத்தை சித்தி அடைந்த புருஷன் அது உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் தற்செயலாக வெளியே சென்றாலும் திரும்பி வந்தாலும் மதுபானத்தின் போதையால் மதி இழந்தவன் கட்டிக்கொண்டிருக்கும் துணியை காணாதது போல் காண்பதில்லை. பிராரப்த பலம் உள்ளவரை பிராணனுடன் கூடியதாய் தெய்வ வசமாய் செல்லுவதாய் தேகம் காணப்படுகிறது. யோக மார்க்கத்தில் ஏறிச் சென்று சமாதியை அடைந்து பரம்பொருளிடம் விழிப்பை அடைந்தவன் மீண்டும் கனவிற்கொப்பான இந்த தேகத்தை பஞ்சபூத வடிவான உலகத்துடன் பற்று கொண்டு நாடமாட்டான். பிராமணர்களே, சாங்கியம், யோகம் ஆகியவற்றின் மர்மமாகிய இது என்னால் உங்களுக்கு கூறப்பட்டது. உங்களுக்கு தர்மத்தை விளக்கி கூறும் விருப்பத்துடன் வந்த யக்ஞ புருஷனாகிய விஷ்ணு என்று என்னை அறிவீர்களாக. பிராமண சிரேஷ்டர்களே, நான் சாங்கியம், யோகம், சத்தியம், ருதம், தேஜஸ், ஸ்ரீ, கீர்த்தி, அடக்கம் ஆகியவற்றின் உறைவிடம்.
சமத்துவம், பற்றின்மை முதலிய குணமற்ற குணங்கள் நிர்குணனும் வேண்டுதல் வேண்டாமை அற்றவனும் நண்பனும் பிரியனும் ஆத்மாவுமாகிய என்னை அடைகின்றன. சனகாதி முனிவர்கள் என்னிடமிருந்து இவ்வாறு சந்தேகம் தீர்ந்தவர்களாகி என்னை கொண்டாடி பரம பக்தியுடன் ஸ்தோத்திரங்களால் போற்றினார்கள். ரிஷி சிரேஷ்டர்களாகிய அவர்களால் நன்கு புகழ்ந்து பூஜிக்க பெற்ற நான் பிரம்மா பார்த்து கொண்டிருக்க என்னிடத்திற்கு திரும்பினேன். இங்கனம் பரமஹம்சரான வியாச புத்திரர் உபதேசித்ததும் 18,000 ஸ்லோகங்கள் அடங்கியதும் ஹயக்ரீவ பிரம்ம வித்யை எனப்படுவதுமான ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தில் 11வது ஸ்கந்தத்தில் ஹம்சாக்கியானம் என்று பெயர் பெற்ற 13வது அத்தியாயம் முற்றும்.